பெரியவர்களை தாய்மார்களே, ஒரு அற்புதமான நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் கூட 2021 சட்டமன்ற தேர்தலில் உண்மையின் பக்கம் நின்று நம்முடைய அன்புக்குரிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தீர்கள். அதன் பிறகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் கூட உங்களுக்காக தொடர்ந்து திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நலத்திட்ட உதவிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் கூட இங்கு சிறப்பாக செயல்படுவதற்காக எல்லா முயற்சிகளும் எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு மக்களுக்கும் கூட உங்களுக்கு தெரியும், 2024 என்பது பாராளுமன்ற தேர்தல். இந்தியாவுடைய பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். இது உள்ளாட்சி தேர்தலோ எம்எல்ஏ தேர்தலோ இல்லை. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் நம் கண்முன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் மறுபடியும் 5 ஆண்டு காலம் இன்னும் வலிமையாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அவரை ஆட்சியில் அமர வைப்பதற்காக நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலையும் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்தில் வாக்களித்து நிச்சயமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இங்க இருக்கக்கூடிய தங்க நகை தொழிலாளர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. நமக்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வகர்மா யோஜனா கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் கூட சிறப்பாக இந்த தொகுதியில செயல்படுத்த ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் நானும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் நம்முடைய கட்சியின் சார்பாக தங்க நகை தொழிலாளர்கள், தங்க நகை நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி கோயம்புத்தூர் மாநகரத்தை ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக மத்திய அரசு சார்பாக அறிவிக்க கோரி, அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பல விஷயங்கள் எல்லாம் அதன் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய தேர்தல் மேனிபெஸ்டோ, தேர்தல் அறிக்கையிலே இது உத்தரவாதமாக கொடுத்திருக்கின்றோம். சிறப்பு பொருளாதார மண்டலமாக நம்முடைய தங்க நகை பொறுத்தவரை கோயம்புத்தூர் அறிவிக்கப்பட வேண்டும் என்று. அது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நம் அனைவருக்கும் கூட கொடுக்கும். அதே நேரத்தில் ಇಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ತಿಳಿಸ್ತೀನಿ. ತುಂಬಾ ಕನ್ನಡ ಮಾತಾಡುವ ನಮ್ಮ ಮಿತ್ರರು ಇದ್ದಾರೆ. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನಾನು ಒಂದು ಬೇಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಏಪ್ರಿಲ್ 19ನೇ ತಾರೀಕು ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ನಮ್ಮ ತಾಮರೆ ಚಿನ್ನದಲ್ಲಿ ವೋಟ್ ಮಾಡಬೇಕು. ನಮ್ಮ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವರು 3ನೇ ಬಾರಿ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿಯಾಗಿ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಸಹಕಾರ ಕೊಡಬೇಕು. 10 ವರ್ಷದಲ್ಲಿ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ ಅವರ ಕೆಲಸ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ, ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ. ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಜನರು ಕೂಡ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ಬೇಡಿಕೊಳ್ತೀನಿ, ಕೊಯಂಬತ್ತೂರು ಪಾರ್ಲಿಮೆಂಟರಿ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂನ್ಸಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ ಪರವಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನೀವು ನನಗೆ ಸಹಕಾರ ಕೊಡಬೇಕು, ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡಬೇಕು. ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಕೊಡ್ತೀರಾ ನಾನು ನಂಬ್ತೀನಿ. ನಮ್ಮ ಚಿನ್ನ ತಾಮರೆ, ನಮ್ಮ ಚಿನ್ನ ತಾಮರೆ, ನಮ್ಮ ಚಿನ್ನ ತಾಮರೆ, நம்முடைய சின்னம் தாமரை, நம்முடைய சின்னம் தாமரை, நம்முடைய சின்னம் தாமரை. யாரும் மறந்து விடாதீர்கள், மறந்துவிட்டு இருந்து விடாதீர்கள். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர் என்று கொண்டிருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஐயா அப்பாதுரை அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் அண்ணன் வி வாசன் அவர்கள், ஓபிஎஸ் அணியினுடைய மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் அவர்கள், ஐஜேகேனுடைய மாவட்ட தலைவர் முத்துச்செல்வன் அவர்கள், டிடிவியினுடைய மாவட்ட தலைவர் ராஜகோபால் அவர்கள், பூமிநாதன் அவர்கள், நம்முடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அன்பு சகோதரர்கள் என்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து சேகர் அவர்கள், கார்த்திக் அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், வேலன் அவர்கள், நடராஜ் அவர்கள், ஜோதி அவர்கள், சம்பத் அவர்கள், செல்வகுமார் அவர்கள், ரமேஷ் கணேஷ் அவர்கள், இளையவர் தம்பி சுப்பிரமணியம் அவர்கள் மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுடைய அன்பு வேண்டுகோள், எல்லா இல்லங்களுக்கும் சென்று எல்லா இல்லங்களுக்கும் நீங்க படியேறி இறங்கி எல்லோருக்கும் குறைந்தபட்சம் 5 முறை நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளை சந்தித்து நம்முடைய தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் அவங்களுக்கு கேட்கணும், வேண்டுகோள் விடுக்கணும். நிச்சயமாக நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் நமக்கு தெரியும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை பொறுத்தவரை இந்த பகுதியிலே அரசிலிருந்து என்னென்ன வருதோ அது ஒரு பக்கம் வருதுங்க. அதை தாண்டி ஒரு தனி மனிதனாக உங்களுக்காக எண்ணற்ற திட்டங்கள், குறிப்பாக நம்முடைய குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்காக வாட்டர் ஏடிஎம் நாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஐயா. அந்த மூலையிலே பக்கத்திலேயே வாட்டர் ஏடிஎம் இருக்கு. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறார்கள். ஒரு இடத்துக்கும் போனீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு திட்டம் பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க, வாட்டர் ஏடிஎம் இருக்கு. அதே போல எல்லா கோவிலுக்கும் கூட மாசம் கோவிலுக்கு வர வேண்டிய நல்லெண்ணெய் எல்லாம் கூட தன்னுடைய தனிப்பட்ட முறையில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மிகவும் பிடித்தமான திட்டம் நம்முடைய அமுதம் திட்டத்துல, குறிப்பாக நகரப்பகுதியில் வசிக்கக்கூடிய நம்முடைய பெண்களுக்கு தாய்மார்களுக்கு பசும் பால் மிகச் சிறப்பாக இந்த பகுதியில் அமுதம் திட்டத்தின் கீழ் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எல்லாம் கூட நான் வானதி சீனிவாசனுக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், ஒரு அரசியல்வாதி அரசியலை தாண்டி யோசிக்க வேண்டும். ஒரு அக்கா அவர்கள் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த தொகுதியிலும் போது இவ்வளவு திட்டம் எடுப்பதற்கு வாய்ப்பில்லை. அவங்க வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதை தாண்டி மக்களுக்காக யோசித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஏப்ரல் 19ஆம் தேதி
நீங்கள் அனைவரும் தாமரைக்கு ஆதரவை பெய்ய நம்புகின்றோம். டிராபிக் ஜங்ஷன் இருக்கு, நண்பர்கள் அதிக நேரம் நம்ம வச்ச தப்பா போயிடுவதால் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய அன்பு தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து இறுதி கிளம்புகின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி